நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நீங்களும் நானும் இரண்டு பேரும் சேர்ந்து அனலைஸ் பண்ண போறோம். ரெடியா? இது நம்ம சொன்ன மாதிரி மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகிறப்ப ஹை வாலட்டலா இருந்தது. ஆஃப்டர்நூன் செஷன்ல மார்க்கெட் எக்ஸ்ட்ரீம் சைட்வேஸா மாறிடுச்சு. இருந்தாலும் மார்க்கெட் முடியறப்ப புட் சைட்ல ஒரு அக்ரெசிவான ரேலி கொடுத்தது. இதெல்லாம் எப்படி ரியல் டைம்ல ஃபைன் பண்றது? MSV and STR டூல் யூஸ் பண்றது மூலமாக நம்மளால எளிமையாக ட்ரெண்ட் அண்ட் டைரக்ஷன் ப்ரெடிக்ட் பண்ண முடியும். இன்னைக்கு மார்க்கெட் செட்டப் அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு சில கிளையன்ட்ஸ்க்கு டஃபா இருந்திருக்கலாம். ஏன்னா வாலட்டைல் மார்க்கெட் அப்படிங்கிறது ட்ரெண்ட் எங்க சேஞ்ச் ஆகுதோ அங்க வரக்கூடிய செட்டப். போர்ஸ் கிரீன் இருந்தா வாலட்டைல், ஓடிஎம்ல போர்ட் சைடு ரெட் இருந்தா சைட்வேஸ் மார்க்கெட், ஒரு சைடு கிரீன் ஒரு சைடு ரெட் இருந்தா அது ட்ரெண்டிங் மார்க்கெட். இதனால இந்த வாலட்டைல் மார்க்கெட் ஏற்படுது. பெரிய ட்ரேடர்ஸ்னாலேயே சரியான ட்ரெண்டை ப்ரெடிக்ட் பண்ண முடியாம போர்ட் சைஸ் பை எடுத்து வச்சிருப்பாங்க. அதனால என்ன பண்ணலாம், அந்த மாதிரி மார்க்கெட்ஸை அவாய்ட் பண்றது சிறந்ததாக இருக்கும். இப்போ நாளைக்கு மார்க்கெட் எப்படி செக் பண்ணிடலாமா? இன்னைக்கு நிஃப்டி என்ன பிரைஸ்ல முடிஞ்சிருக்கு? 25,884. அப்ப என்ன ஸ்ட்ரைக் ப்ரைஸ் நம்ம லோட் பண்ணோம்? 25,900 கால் அண்ட் புட் ஆப்ஷன் டிசம்பர் 2nd கான்ட்ராக்ட். இப்போ MSC செக் பண்ணி பாருங்க. கால் சைடு எப்படி பொசிஷன் வச்சிருக்காங்க, புட் சைடு எப்படி பொசிஷன் இருக்கு. இது உங்களுக்கு ரொம்ப எளிமையா தான் இருக்கும்னு நான் நம்புறேன். என்ன ட்ரெண்ட், என்ன பிரேக் அவுட் லெவல் சரியா போஸ்ட் பண்ணுங்க பார்க்கலாம். பிரேக் அவுட் லெவல் அப்படிங்கிறது எந்த ஸ்ட்ரைக் பிரைஸ்ல ஹையா பை வச்சிருக்காங்களோ, எந்த ஸ்ட்ரைக் பிரைஸ் ஹையா செல் வச்சிருக்காங்களோ அது என்னது பிரேக் அவுட் லெவல்ஸ். சரியா போஸ்ட் பண்ணுங்க பார்க்கலாம். இந்த மாதிரி ப்ரெடிக்ட் பண்ணி ட்ரேட் பண்ணா மட்டும் தான் ட்ரேடிங்ல ஒருபடி முன்னேறி செல்ல முடியும். மேலும் MSC பத்தின டீடைலுக்கு optionstar.in அப்படிங்கிற வெப்சைட் விசிட் பண்ணி பாருங்க. இதுவாங்க வாட்ஸ்அப் நம்பர் 9894088595. இதுக்கு MSN மெசேஜ் பண்ணுங்க, நான் டீடைல் சென்ட் பண்ணி தரேன். ஸ்டே டியூன், ஸ்டே ஃபோக்கஸ்ட்.